ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனான மேடவாக்கம் பக்கத்தில் இருக்கிற வடக்குப்பட்டில் தான் நம்ம ஒரு 2 BHK ரெடி டு ஆக்குபையில் இருக்கிற ஒரு பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHKல இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இதோட எலிவேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க, எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதில் நம்மளுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருக்குது. அண்ட் சிசிடிவி, போர், சம்ப் அண்ட் தனித்தனியாகவே இபி ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் வொர்க் போட்டு ரொம்ப அழகாவே பிளான் பண்ணிருக்காங்க. பாத்ரூம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸா லென்த்தாவே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வால் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 feet வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாத்துக்குமான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸா பெருசாவே இருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஆனா இதுல வந்து நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணிருக்காங்க. கிச்சன் இங்க இருக்கு. கிச்சன் பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே பிளான் பண்ணிருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜ்மே நல்லா லென்த்தா கொடுத்திருக்காங்க. இதுல நம்மளுக்கு சிங்க் இருக்கு. அண்ட் இங்குமே ஒரு விண்டோ இருக்கு. நம்ம மேடவாக்கம் வடக்குப்பட்டில் ஒரு பிரைம் லொகேஷன்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 2 BHKல நல்ல சூப்பராகவே இருக்கு. ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பாவி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைம் லொகேஷனான மேடவாக்கம் பக்கத்தில் இருக்கிற வடக்குப்பட்டில் தான் நம்ம ஒரு 2 BHK ரெடி டு ஆக்குபையில் இருக்கிற ஒரு பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHKல இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இதோட எலிவேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க, எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் ரொம்பவே அழகாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி இதில் நம்மளுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருக்கு. அண்ட் சிசிடிவி, போர், சம்ப் அண்ட் தனித்தனியாகவே இபி ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்கு. அதில் சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கிற ஒரு யூனிட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உள்ள வந்ததுமே நம்மளுக்கு சேஃப்டி கிரில்ல நல்ல ஒரு டீக்வுட் மெட்டீரியல்ல வுடன் டோர் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ்க்கு. சோ ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் இதுல நம்மளுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் வொர்க் போட்டு ரொம்ப அழகாவே பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஹால்ல நம்மளுக்கு நல்ல பெரிய விண்டோ கொடுத்திருக்காங்க. அண்ட் அது அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பால்கனி பிளான் பண்ணிருக்காங்க. சோ ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. சோ தட் நம்மளுக்கு வென்டிலேஷனுமே சூப்பரா இருக்கும். சோ பால்கனில இருந்து வெளியில வந்ததும் பாத்தீங்கன்னா ரைட் சைடுல நம்மளுக்கு காமன் பாத்ரூம் பிளான் பண்ணிருக்காங்க. சோ பாத்ரூம்க்கு வெளியிலேயே இங்க ஒரு விண்டோ இருக்கு. அண்ட் பாத்ரூம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸா லென்த்தாவே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வால் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 feet வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாத்துக்குமான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாத்ரூம்ல இருந்து அப்படியே வெளியில வந்தோம்னா இங்க நம்மளுக்கு வந்து வாஷ் பேஷன் பிளான் பண்ணிருக்காங்க. சோ அப்படியே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸா பெருசாவே இருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் இதுல வந்து நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணிருக்காங்க. சேம் அதே மாதிரி நம்மளுக்கு டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாத்துக்குமான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. 7 feet வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ இந்த பாத்ரூமே நல்லா பெருசாவே இருக்கு. சோ இதுல இருந்து வெளியில வந்தோம்னா நம்மளுக்கு இங்க ஸ்லாப்லாம் கொடுத்திருக்காங்க. ஸ்லாப் அண்ட் கபோர்ட்ஸ்லாம் இருக்கு. சோ தட் நம்ம திங்ஸ்லாம் இங்க ஆக்குபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஒரு விண்டோவுமே கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கொயர் ஃபீட் டீடைல்ஸ் ஷேர் பண்ணிடலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 3 யூனிட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி 2 யூனிட் அவைலபிளா இருக்கு. ரேர் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கிறதுல ஒரு யூனிட் அவைலபிளா இருக்கு. ரோட் சைட் ஃபேஸ் பண்ணிருக்க யூனிட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 986 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த 2 யூனிட்மே நம்மளுக்கு சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. அண்ட் ரேர் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கிறதுல ஒரு யூனிட் அவைலபிளா இருக்கு. சோ அதோட ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 995 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் பண்ணிருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. அண்ட் இது ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு யூடிஎஸ் பாத்தீங்கன்னா 39% கொடுக்குறாங்க. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. சோ இந்த வீட்டோட லெஃப்ட் சைடுல நம்மளுக்கு காமன் பாத்ரூம் அண்ட் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணிருந்தாங்க. சோ இதோட ரைட் சைடுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் ஏரியா அண்ட் பெட்ரூம் பிளான் பண்ணிருக்காங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாத்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு நல்லா ஸ்பேஷியஸாவே பிளான் பண்ணிருக்காங்க. இதுல நம்மளுக்கு ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாபும் இருக்கு. சோ எல்லாத்துலயும் நீங்க கபோர்ட் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும். அண்ட் இதுல ஒரு விண்டோமே இருக்கு. சோ அப்படியே வெளியில வந்ததும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு. சோ இந்த ஸ்பேஸ்ல நம்ம வந்து டைனிங் ஏரியாவும் பிளான் பண்ணிக்கலாம். சோ கிச்சன் இங்க இருக்கு. கிச்சன் பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே பிளான் பண்ணிருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜ்மே நல்லா லென்த்தா கொடுத்திருக்காங்க. இதுல நம்மளுக்கு சிங்க் இருக்கு. அண்ட் இங்குமே ஒரு விண்டோ இருக்கு. ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கிச்சன் நல்லா பாக்குறதுக்கு நல்லா ஸ்பேஷியஸாவே இருக்கு. அண்ட் இங்க ஒரு பூஜா யூனிட் கொடுத்திருக்காங்க. சோ நம்மளா முக்கியமா கிச்சன் தான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாவே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த சைட்ல நம்மளுக்கு சின்னதா ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்திருக்காங்க. சோ எஸ், இந்த அழகான ப்ராப்பர்ட்டி இந்த லொகேஷன்ல மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இதோட பிரைஸ் டீடைல்ஸ் பத்தி ஷேர் பண்ண போறேன், கேளுங்க. சோ இதோட
பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6400 per square feet கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கேயுமே இந்த இடத்துல இந்த பட்ஜெட்க்கு எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு இதில் அடிஷ்னல் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ அழகான லொகேஷனில் சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணி உங்கள் கனவு வீடை இப்போவே புக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம மேடவாக்கம் வடக்கு பட்டில் ஒரு பிரைம் லொகேஷனில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 2 BHKல நல்ல சூப்பராகவே இருக்கு. ஸோ இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணி உங்கள் கனவு வீடை இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக கொண்டு வரேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.